ஆசிரியர் அவர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிற போது ஒரு செய்தியை குறிப்பிட்டார்கள். பல மொழிகள், பல்வேறு விதமான பண்பாடுகள், பல்வேறு விதமான நில அமைப்புகள் எல்லாவற்றையும் கொண்டதுதான் இந்திய தேசம். ஆனால் இன்றைக்கு அந்த பன்மைத்துவத்தை அழித்துவிட்டு ஒரே ஒரு மொழி போதும், ஒரே ஒரு விதமான பண்பாடு போதும், ஒரே ஒரு மதம் போதும் என்று பண்பாட்டு சர்வாதிகாரத்தை திணிக்கிற முயற்சியில் மத்திய அரசு இறங்கி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே நாம் எப்போதும் பன்மைத்துவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். நாம் ஒரு பெரிய அரசு இல்லை, ஆனால் நம்முடைய அமைப்பின் அளவிலும் கூட ஒரு பன்மைத்துவம் இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு, ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்பு, ஐயா அவர்கள் ஆசிரியருக்கு ஒரு பச்சை துண்டை அணிவித்துவிட்டு விசிறியாலும் வீசிவிட்டு போனாரே, அவர் என்ன கடவுள் மறுப்பாளரா? இல்லை மேடையில் அமர்ந்திருக்கிற ஜவாஹிருல்லா என்ன கடவுள் மறுப்பாளரா? கடவுள் நம்புவதென்பதும் மதத்தை நம்புவதென்பதும் வழிபடுவதென்பதும் அவரவர் உரிமை. ஆனால் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒரே கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? பசு எங்கள் தெய்வம் என்கிறார்கள், நாங்கள் பசுமாட்டை வணங்குகிறோம் என்கிறார்கள். உங்கள் விருப்பம், உங்கள் உரிமை, நாங்கள் தலையிடவில்லை. நீங்கள் பசுமாட்டை மட்டும்தான் வணங்குகிறீர்களா? ஆஞ்சநேயரை வணங்குகிறீர்களே, ஆஞ்சநேயர் யார் என்று ராமாயணம் சொல்லுகிறது. நீங்கள் பைரவர் என்று கோயில் வைத்திருக்கிறீர்களே, பைரவர் என்றால் யார்? பைரவர் என்பது நாய் தானே. நீங்கள் வணங்குவதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், நாங்கள் தடுக்கவில்லை. நாகத்தை, பாம்பை வணங்குகிற பழக்கம் ஆப்பிரிக்க நாடுகளிலேயும் இருந்திருக்கிறது, தமிழ்நாட்டிலேயும் தென்னிந்தியாவிலேயும் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறது. நாகப்பட்டினம் என்பதும் நாகர்கோயில் என்பதும் நீங்கள் தமிழகத்திலும் இருக்கிறது, தமிழீழத்திலும் இருக்கிறது. எனவே வழிபாடு இடத்துக்கு இடம், மதத்துக்கு மதம் மாறுபடுகிறது. உணவு பழக்கமும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் இடையிலே மாற்றம் பெறுகிறது. ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையிலே வெவ்வேறு விதமான உணவு பழக்கங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவிலே நவம்பர் மாதத்திலே ஒரு வாரம் தேங்க்ஸ் கிவிங் வீக் என்று சொல்லுவார்கள், நன்றி சொல்லும் வாரம். அன்றைக்கு அமெரிக்காவிலே அத்தனை பேர் வீடுகளிலேயும் வான்கோழி தான் இருக்கிறது. அர்ஜென்டினாவிலேயும் பொலிவியாவிலேயும் போர்க்களத்திலே இருந்தபோது குதிரையை வெட்டி உண்டதாக சேக்குவேரா அவர்கள் தன்னுடைய பொலிவிய நாட்குறிப்பிலேயே எழுதியிருக்கிறார். அரபு நாடுகளுக்கு போனால் ஒட்டகம் உண்ணுகிற பழக்கம் உண்டு. நீங்கள் கிழக்கே போகிற போது சியோல், கொரியாவினுடைய தலைநகரம் சியோலுக்கு போனால் அங்கே ஒரு விருந்தினர் வந்தால் அன்றைக்கு எது சிறப்பான விருந்து என்றால் நாய்க்கறி தான் சிறப்பான விருந்து. அன்றைக்கு அது அவர்களினுடைய பழக்கம். நமக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கலாம். அதற்கு என்ன காரணம் என்றால் பழக்கமின்மைதான் காரணம். ஆடு சாப்பிடுகிற போது ஏன் மாடு சாப்பிடக்கூடாது? மாட்டுக்கு ஒரு அகிம்சை என்றால் ஆட்டின் மீது உங்களுக்கு என்ன அப்படி கோபம்? சீனாவுக்கு போனால் நீங்கள் எந்த பாம்பை வணங்குகிறீர்களோ அந்த பாம்பை சீனாவில் அன்றாடம் உண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு பழக்கம் இருக்கிறது. ஒரு தேசத்திலேயே பல்வேறு விதமான உணவு பழக்கங்கள் இருக்கின்றன. அப்படி பன்மைத்துவத்தை நீங்கள் அனுமதிக்க மறுத்தால் அவரவர் மொழி, அவரவர் பண்பாடு, அவரவர் மதம் தனியாக போய்விடுங்கள் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். இல்லை, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதென்று சொன்னால்தான் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்க முடியும். ஷானவாஸ் அவர்கள் மிகச் சரியாக சொன்னார்கள். இன்றைக்கு கேரளாவில் இருந்து அந்த முழக்கம் புறப்படுகிறது. ஏறத்தாழ 1956 மொழிவாரி மாநிலம் பிரிந்த போது நாம் கைவிட்டு விட்ட, 1963 திராவிட முன்னேற்ற கழகமும் கைவிட்டு விட்ட அந்த கோரிக்கை இன்றைக்கு கேரளாவிலே இருந்து எழும்புகிறது என்று சொன்னால் அதை கேரளாவில் இருக்கிற நண்பர்கள் எழுப்பவில்லை, மத்திய அரசு அவர்களை எழுப்ப வைக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலேயும் அவர்களை ஒவ்வொருவரையும் ஒடுக்கி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான முகத்தை தட்டையாக பார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புவதின் நோக்கம்தான் இந்த நிலைகளெல்லாம். இதனை வெறும் சட்ட திருத்தமாக இல்லை, என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் வன்முறையின் மூலம் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஐஐடியிலே நடந்திருப்பது வன்முறையின் தொடக்கம். நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று அவர்கள் காட்டுகிறார்கள். இப்போது நமக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் வன்முறையின் மூலம்தான் இதை சந்திப்போம் என்று முடிவெடுத்தால் வன்முறைக்கு விடை இன்னொரு வன்முறையாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லியாக வேண்டும். எங்களை அடித்தும் உடைத்தும் கண்களை காயப்படுத்தியும் நீங்கள் நினைத்ததையெல்லாம் முடித்துவிட முடியாது. அதற்கு யாரெல்லாம் துணை போகிறார்கள்? நேற்றைக்கு முற்றுகையிட்ட மாணவர்களை கைது செய்கிற போது காவல்துறை ஒரு பெண்ணினுடைய கையை முறிப்பதை அப்பட்டமாக தொலைக்காட்சிகள் காட்டுகின்றன. காவல்துறைக்கு என்ன வந்தது? இங்கே இருக்கிற அரசு நண்பர்களே, பல மாநில முதலமைச்சர்கள்
இதற்கான மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திற்கு ஒரு முதலமைச்சர் என்கிற பெயரில் ஒரு குபேர பொம்மை மாதிரி ஒருவரை உட்கார வைத்திருக்கிறோமே, அவர் வாய் திறப்பதே இல்லை. கேட்டால் இன்னமும் நான் படிக்கவில்லை என்கிறார். இனிமேல் நீங்கள் எப்போது படித்து எப்போது தேர்வு எழுதி? 8 நாட்கள் ஆகிவிட்டது அந்த ஆணை வந்து. ஒரு ஆணையை படிப்பதற்கு முதலமைச்சருக்கு 8 நாட்களுக்கு அதை படிப்பதற்கு நேரமில்லை என்றால் அடுத்த மாநிலத்துக்காரன் என்ன நினைப்பான்? இவருக்கு எழுத படிக்க தெரியாது என்று நினைக்க மாட்டானா? நீங்கள் படிப்பதற்கு 8 நாள் ஆகுமா? உங்களுக்கு எழுத்து கூட்டி படிக்கிறீர்களா? இப்படி ஒரு அடிமைப்பட்ட அரசும் உண்மையாகவே நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி, நான் தொலைக்காட்சி பேட்டியிலேயே சொன்னேன், 2 போலி கால்களையும் சில மிஸ்டு கால்களையும் நம்பி தமிழகத்திலே கால் ஊன்றி விடலாம் என்று கருதுகிறார்கள். ஒரு போலிக்கால் பன்னீர்செல்வம், இன்னொரு போலிக்கால் பழனிசாமி. இந்த 2 பேரையும் சில மிஸ்டு கால்களையும் நம்பி நீங்கள் இந்த மண்ணில் கால் ஊன்றலாம் என்று நினைத்தால் கால்களே இல்லாமல் போய்விடுகிற நிலைமை வந்து சேரும். காலகாலத்துக்கு நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது. எனவே இந்த மாட்டுக்கறி சிக்கல் என்பது வெறும் உண்ணுகிற பிரச்சனையில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சிக்கல் இல்லை. நம்முடைய முகத்தை, முகவரியை அடிக்கிற முயற்சி, நம்முடைய தேசிய இனத்தினுடைய ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய தனித்துவத்தையும் அழிக்கிற முயற்சி. ஒட்டுமொத்தமாக நீ தமிழன் இல்லை, நீ மலையாளி இல்லை, நீ வங்காளி இல்லை, நீ பஞ்சாபி இல்லை, ஒட்டுமொத்தமாக நீ இந்தியன் கூட இல்லை, நீ இந்து என்று சொல்லுகிற முயற்சியிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அதனுடைய தொடக்கம்தான் இது. இதனை நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம். ஷானவாஸ் அவர்கள் சொன்னதிலிருந்து நான் இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். இன்றைக்கு கேரளாவிலே, ஆந்திராவிலே, கர்நாடகத்திலே எதிர்ப்பு வந்திருக்கிறது என்றால் இன்னமும் விரிவுபடுத்தி பாருங்கள். இன்றைக்கு பீகாரிலே, இன்றைக்கு வங்கத்திலே, பல இடங்களிலும் கூட ஆர்எஸ்எஸ்ஸுக்கான எதிர்ப்பு வந்திருக்கிறது. நாளைக்கு மறுநாள் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளில் பல்வேறு தலைவர்கள் ஒரு கூட்டத்தில் கூடுகிறார்கள் என்று கருதாதீர்கள். இந்தியாவில் பாசிசத்தை நுழையவிட மாட்டோம் என்கிற உறுதி எடுத்துக்கொண்டு இந்தியா முழுவதும் இருக்கிற கட்சிகள் கூடுகிறார்கள். காங்கிரஸுக்கும் நமக்கும் வேறுபாடு இருக்கலாம், நமக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வேறுபாடு இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியை நாட்டை விட்டு விரட்டுவது என்பதில் நம் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இந்த இந்துத்துவ அமைப்புகள், மதவாத அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் ஒரு நாளும் கால் ஊன்றக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, மதவாதத்துக்கு எதிரானவர்கள். மத சார்பு வேறு, மதவாதம் வேறு. உங்களுக்கு ஒரு மதத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருக்குமானால் அந்த மத நம்பிக்கைகளை நீங்கள் பின்பற்றுவது வேறு. அந்த மத நம்பிக்கைகளை மற்றவர்களின் மீது வன்முறையின் மூலம் திணிப்பது வேறு. அப்படி வன்முறையின் மூலம் திணிக்கலாம் என்று நினைத்தால் ஒரு நாளும் உங்களால் வெற்றி பெற முடியாது. கருஞ்சட்டைப்படை இருக்கிற வரையில், செஞ்சட்டைப்படை இருக்கிற வரையில், மத சார்பற்ற சக்திகள் இந்த மண்ணில் இருக்கிற வரையில் உங்களால் ஒரு நாளும் வெற்றி காண முடியாது. நியாயமே வெல்லும். கவிஞர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், இன்றைக்கு விடுதலை தொடங்கிய நாள் என்று. இதே நாளில் தான் 1971ஆம் ஆண்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தலைவர் கலைஞர் அவர்களினுடைய தலைமையில் இருந்த திமுக கழகம் அன்றைக்கு கொண்டு வந்தது. வேளாண்மை எங்களினுடைய இயல்பான வாழ்வின் ஒரு பகுதி. ஒரு முறை குடியரசு தடை செய்யப்பட்டு புரட்சி என்கிற இதழ் தொடங்கப்பட்ட நேரத்தில் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார், ஏன் புரட்சியை தொடங்கியிருக்கிறீர்கள் என்றால் குடியரசை தடை செய்தால் புரட்சி தானே வரும் என்று கேட்டார். எனவே மிக இயல்பான அந்த பத்திரிகையின் பெயரை வைத்துக் கொண்டு ஐயா அவர்கள் சொன்ன செய்தி, நீங்கள் ஜனநாயகத்தை தடை செய்தால், குடியரசு என்பது ஜனநாயகம்தான், ஜனநாயகத்தை தடை செய்தால் புரட்சி தானே வரும் என்று ஐயா கேட்டார். அதனை நினைவுபடுத்தி நாம் ஒருங்கிணைந்து போராடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.